கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும், கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தின் 30வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக என்னென்ன காரியங்களை வைத்தார்? ஆசீர்வாதமும் சாபமும். இஸ்ரவேல் யாரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்? தேவனாகிய கர்த்தரால். கர்த்தருடைய சத்தத்திற்கு எப்படி செவி கொடுக்க வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும்? இஸ்ரவேலனும் அவன் பிள்ளைகளும். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் இஸ்ரவேலனின் எதை திருப்புவார்? சிறையிருப்பை. எப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு இரங்கி திரும்ப சேர்த்துக் கொள்வார்? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது. இஸ்ரவேலர் எவ்விடம் வரை துரத்துண்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். வானத்தின் கடையான திசை மட்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இஸ்ரவேலரை கர்த்தர் யாரை பார்க்கிலும் பெருக பண்ணுவார்? அவர்கள் பிதாக்களை பார்க்கிலும். கர்த்தர் இஸ்ரவேலனின் இருதயத்தையும் அவன் சந்ததியாரின் இருதயத்தையும் என்ன செய்வார்? விருத்த சேதனம். கர்த்தர் இஸ்ரவேலனின் இருதயத்தையும் அவன் சந்ததியாரின் இருதயத்தையும் ஏன் விருத்த சேதனம் பண்ணுவார்? கர்த்தரில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி. கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது சாபங்களை எல்லாம் யார் மேல் சுமர பண்ணுவார்? இஸ்ரவேலின் சத்துருக்கள் மேலும் அவர்களை துன்பப்படுத்தின பகைஞர் மேலும். மனம் திரும்பி எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருடைய சத்தத்திற்கு. கர்த்தர் எவைகளிலெல்லாம் நன்மை உண்டாகும்படி செய்வார்? கைகள் செய்யும் எல்லா வேலைகள், கர்ப்பத்தின் கனி, மிருக ஜீவனின் பலன், நிலத்தின் கனி. கர்த்தர் நன்மை உண்டாகும்படி எல்லாவற்றிலும் என்ன உண்டாகச் செய்வார்? பரிபூரணம்.
எதில் எழுதியிருக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் இஸ்ரவேலன் கைக்கொள்ள வேண்டும்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில். கர்த்தர் யார் மேல் சந்தோஷமாயிருந்தார்? இஸ்ரவேலின் பிதாக்கள் மேல். கர்த்தர் எப்போது உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார்? கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் திரும்பும்போது. கர்த்தர் விதிக்கிற கட்டளைகள் எப்படிப்பட்டவைகள் அல்ல. மறைபொருளும் தூரமானதும். கர்த்தர் விதிக்கிற கட்டளைகளின்படி இஸ்ரவேலர்கள் செய்யும் பொருட்டு வானத்துக்கு ஏறி கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அவைகள் எங்கு உள்ளவைகள் அல்ல. வானத்தில். கர்த்தர் விதிக்கிற கட்டளைகளின்படி இஸ்ரவேலர்கள் செய்யும் பொருட்டு சமுத்திரத்தை கடந்து கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அவைகள் எங்கு உள்ளவைகள் அல்ல. சமுத்திரத்திற்கு அப்புறத்தில். சோதனை கேள்வி 1. இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பும் போது கர்த்தர் என்ன செய்வார்? ஏ நிராகரிப்பார், பி சோதிப்பார், சி இறங்குவார், டி கவனிக்க மாட்டார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரிவுபடுத்துங்கள். கர்த்தர் விதித்த கட்டளைகள் இஸ்ரவேலருக்கு எப்படி இருந்தது? மிகவும் சமீபமாய். கர்த்தர் விதித்த கட்டளைகள் இஸ்ரவேலருக்கு எங்கெங்கே இருந்தன? அவர்கள் வாயிலும் இருதயத்திலும். எவைகளை இஸ்ரவேலருக்கு முன் வைத்ததாக கர்த்தர் கூறினார்? ஜீவன், நன்மை, மரணம், தீமை. இஸ்ரவேலர்கள் பிழைத்து பெருகும்படிக்கு எவைகளை கைக்கொள்ள வேண்டும்? கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும். இஸ்ரவேலர்கள் கர்த்தரின் கட்டளைகளை கேளாதபடிக்கு எதனால் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பார்கள்? மனம் பேதித்து இழுப்புண்டு போய். இஸ்ரவேலர் எப்பொழுது நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவார்கள்? வேறே தேவர்களை சேவித்தால். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன் வைத்ததற்கு கர்த்தர் எவைகளை இஸ்ரவேலர்கள் மேல் சாட்சி வைத்தார்? வானத்தையும் பூமியையும். கர்த்தர் எவைகளுக்கு வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைத்தார்? ஜீவன், மரணம், ஆசீர்வாதம், சாபம். கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு குடியிருக்கும்படிக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை யாருக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்? பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு.
நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் யார்? தேவனாகிய கர்த்தர். சோதனை கேள்வி 2. கர்த்தரிடத்துக்கு திரும்பும்போது சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற இஸ்ரவேலர்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஏ, திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். பி, உடன்படிக்கையை மறந்து விடுவார். சி, பாதுகாப்பாக வைப்பார். டி, செவி கொடுக்க மாட்டார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஆமேன்.